ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நம்மாழ்வார் பாசுரம். ஓடும் புள்ளேரி சூடும் தன் தோழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே அம்மானான் பெண்ணும் எம்மான் பொம்மானான் வெம்மாவாய் கீண்ட செம்மா கண்ணனே கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கம் இன்றியே இருக்கும் அம்மான் பேர் கற்பன் வைகளே வைகளும் வெண்ணை கை கலந்துண்டான் பொய் கலவாது என்னை கலந்தானே கலந்து என்னாவி நலம் கொள்நாதன் புலன் கொள்மானாய் நீளம் கொண்டானே கொண்டானேழ் வீடை உண்டானேழ் வையம் தன் தாமம் செய்து என் தானானே ஆனானாயன் மீனோடு ஏனமும் தானானான் என்னில் தானாய சங்கே சங்கு சக்கரம் அம் கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே நாதன் ஞாலம் கொள் பாதன் என்னம்மான் ஓதம் போல் கீழ வேத நீரனே நீர்போரை வண்ணன் சீர்கட கோப்பன் நேர்தல் ஆயிரத்து ஓர்தல் இவையே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருந்தது. எங்கேருந்தா இந்த மாதிரி எல்லாம் பாட்டுல எடுத்துட்டு வரீங்களா? ரொம்ப அழகா இருக்கு. வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். நம்மாழ்வார் பாடினது சார். உங்கள்ட்ட நிறைய பொக்கிஷமே வச்சுட்டு இருக்கு, நீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிற. எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. திவ்ய பிரபந்தம் புக்கே இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கவிதா ஜி. प्रवृत्तिं कार्याकार्ये भये बन्धं मोक्षं च या वेत्ति बुद्धिश्च पार्थ सात्विकी सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज हन्त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. வாவ், சூப்பர். கவிதா ஜி எங்கேயோ போயிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. எல்லா இடத்தும் பர்ஃபெக்டா. இப்ப உச்சரிப்பு ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. 18 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் 18வது அத்தியாயத்துல. பகவான் வந்து ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோட சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். கர்மங்கள்னா என்ன, கர்மங்கள் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவையா இருக்கு, கர்மங்களை தூண்டு விடுவது என்ன, கர்மங்கள் பண்றதுல என்ன இருக்கு, தூண்டுறது எது, பண்றது எது, அதுக்கும் மூணு விஷயங்கள் இருக்கு. முதல்ல 5 கருவிகள் தேவை அப்படின்னு சொன்னார் ஒரு கர்மம் பண்றதுக்கு. அப்புறம் ஒரு 3 விஷயங்கள் தேவை. 3 விஷயங்கள் சேர்ந்துதான் கர்மத்தை தூண்டு விடுகிறது. 3 விஷயங்கள் சேர்ந்துதான் கர்மங்களை பண்ண முடிகிறது. அப்படி சொல்லிட்டு இருக்கார் பகவான். இந்த கர்மம் அந்த கர்மயோகமும் ஞான யோகமும் எப்படி இணைந்துட்டு இருக்கு. கர்மயோகம் எப்படி வெறும் கர்மத்தை தியாகம் பண்றது, கர்மத்தின் பலத்தை தியாகம் பண்றது அப்படிங்கிறது இருக்கிற ஞான யோகம்ங்கிறது கர்மத்தை நான் பண்ணவே இல்லை, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, கர்ம பலன் எனக்கு வரவே வராது, ரெண்டும் ஒண்ணுதான், கர்ம பலன் வராதுங்கிறது தான் ரெண்டுமே சொல்றது. ஆனா கர்மயோகிகள் வந்து இந்த கர்மத்தின் பலன் மேல் ஆசை இல்லாதனால அந்த கர்மங்களின் மேல வரதில்லை அப்படிங்கிறார். ஞான யோகத்தை இருக்கிறவா கர்மத்தை நான் பண்ணவே இல்லை, அதனால அந்த கர்மத்தோட பலன் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறத ஸ்பிளிட் பண்ணி சொல்லிட்டே வந்துட்டு இருக்க. அப்படின்னா கர்மம் என்ன அப்படிங்கிறத பத்தியும்
விவரமா சொல்லிட்டு இருக்கார். ஸோ அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ 18 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு முடிஞ்சா 4 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். அப்பதான் அந்த ஒரு சீரீஸ் முடியும். அதுக்காக 19, 20, 21, 22 இந்த 4 ஸ்லோகங்கள் இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஸோ சுஜாதாஜி இது ரிவிஷன் பண்றீங்களா? Yes, sir. Jai Shri Krishna. காஷி கிருஷ்ணா. न द्वेष्ट्य कुशलं कर्म कुशलेनानुषज्यते त्यागी सत्त्वसमाविष्टो मेधावी छिन्न संशयः न हि देहभृता शक्यं त्यक्तुं कर्माण्यशेषतः यस्तु कर्मफलत्यागी सत्यागीत्यभिधीयते अनिष्टमिष्टं मिश्रै च त्रिविधं कर्मणः फलं भवत्यत्यागिनां प्रीत्य न तु सन्न्यासिनां क्वचित् पञ्चैतानि महाबाहो कारणानि निबोध मे सांख्ये कृतान्ते प्रोक्तानि सिद्धये सर्वकर्मणाम् अधिष्ठानं तथा कर्ता करणै च पृथग्विधम् विविधाश्च पृथक् चेष्टा दैवै चैवात्र पञ्चमम् शरीरवाङ्मनोभिर्यत् कर्म प्रारभते नरः न्यायं वा विपरीतं वा पञ्चैते तस्य हेतवः तत्रैवं सति कर्तारमात्मानं केवलं तु यः पश्यत्यकृतबुद्धित्वान् न स पश्यति दुर्मतिः यस्य नाहङ्कृतो भावो बुद्धिर्यस्य न लिप्यते हत्वापि स इमान् लोकान् न हन्ति न निबध्यते ज्ञानैनेयं परिज्ञाता त्रिविधा कर्म चोदना करणं कर्म कर्तेति त्रिविधः कर्म संग्रहः பியூட்டிஃபுல். பகவான் சொல்றார் அறிவு, அதாவது நாலேஜ், நோயபிள், நியாயம், எதை அறிந்துக்கணுமோ அது, மற்றும் அந்த ஞானம் வைத்திருக்கிறவர். இந்த 3 தான் தூண்டுதல் ஒரு கர்மத்தை பண்றதுக்கு. அதாவது தாகம்னு ஒரு விஷயத்தை எடுத்தோம். தாகம் அப்படிங்கிறது இந்திரியங்கள் மூலமா அந்த தாகம் இருக்குங்கிற ஒரு நாலேஜ் இருக்கு, ஒரு அறிவு நமக்கு வருது. அதுல அறியக்கூடியது நீர் இருந்தா இந்த தாகம் போயிடும் அப்படிங்கிறது அறியக்கூடியது. அதை அறிந்தவர் இந்த இந்திரியங்கள், இந்த புத்தி, அதுக்கு தெரியும் இது இந்த தாகம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. தாகத்தை அணைக்கிறதுக்காக எது தெரிய வேண்டுமோ அது தண்ணீர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால அது அந்த கர்மத்தை, தண்ணி குடிக்கணுங்கிற கர்மத்தை தூண்டி விடுகிறது. தூண்டி விட்டோன்னே 3 விஷயங்கள் வருது. ஒன்று கருவிகள், அதாவது இந்த இந்திரியங்கள் கை என்ற கருவியை யூஸ் பண்ணும். அப்புறம் அதை குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கர்மம், ஒரு செயலை பண்ணும். அதை செய்பவர், அதுதான் இங்க பிரச்சனையே. இந்த கர்த்தாங்கிறவர் தான்
அதாவது இதை குடிக்கிறவர் யாரு, இந்த செயலை செய்பவர் யாரு அப்படின்னா அது செய்பவர். இந்த மூன்றும் கர்மத்தின் உறுப்புகள், அது கர்மத்தை தூண்டுபவரின் உறுப்புகள் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்ததுல இது எல்லாமே மூன்று வகை. ஏன்னா பகவானுக்கு மூன்றுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது இல்லை. எல்லாமே இந்த பிரகிருதியில என்னெல்லாம் நடக்கிறதோ இதெல்லாமே மூன்று விதமாக பிரிக்கப்படுகிறது. அதோட குணங்களை தகுந்தாப்புல சத்துவகுணம், ரஜசகுணம், தமசகுணம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே ஒரு மூன்று வகை இருந்ததுனாலதான் எந்த மூட்ல இருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இருக்கும். எந்த மாதிரியான ஒரு நாலேஜா இருந்தாலும் அந்த சமயத்துல அந்த உங்களோட எந்த குணம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த நாலேஜ் நமக்கு வரும். அந்த மூட்ல ஏதோ யாரோ ரொம்ப கெட்டவளா நினைச்சுட்டு இருப்போம், இவ்வளவு மோசமானவனா இருக்கானே. ஏன்னா அப்ப நம்மளோட குணம் அந்த மாதிரி இருக்கு. அது கொஞ்ச நேரம் கழிச்சு மாறிட்டு, ஐயோ இவன் நல்ல மனுஷன், இவனை போய் நான் கெட்டதுன்னு நினைச்சேனே. ஏன்னா அப்ப அந்த குணம் மாறிடுச்சு. சோ எதுங்கிறது, நாலேஜ்ங்கிறது எது இருக்கோ அதுவும் தன்னோட குணத்தை தகுந்தாப்புல தான் இருக்கு. அந்த குணத்துல எப்படி இருக்கோ அந்த சமயத்துல குணம், அந்த குணத்துக்கு தகுந்தாப்புல தான் அந்த ஞானம் வரும். சோ எல்லாமே இந்த ஞானமா இருக்கட்டும், அந்த செயலா இருக்கட்டும், எல்லாமே மூன்று வகை அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஞானம் கர்ம ச கர்த்தா ச த்ரிதைவ குணபேததः प्रोच्यते गुणसंख्याने यथावच्छृणु तान्यपि. ஞானம், ஞானம், கர்மம், கர்மம் ச மற்றும் கர்த்தா செய்பவர், ச மற்றும் த்ரிதைவ மூன்று வகை, குண பேததः குணங்கள் தகுந்தாற்போல் வேறுபாடு, புரோச்சியத்தே கூறப்பட்டுள்ளது, குண குணம், சங்கியானே சாங்கிய யோகப்படி, யதாவத் கவனமாக, சுணு கேள், தானி அவையை, அபி மட்டும். பகவான் சொல்ற ஞானம் கர்மம் மற்றும் செய்பவர் மூன்று வகை, மூன்று குணங்களுக்கு தகுந்தார் போல் என்று சாங்கிய யோகத்தில் கூறப்பட்டுள்ளது, அவையை பற்றி கவனமாக கேள் அப்படின்னு பகவான் இந்த மூணு விஷயங்களை பத்தி அங்க 6 விஷயங்கள் இருக்கு. ஞானம், ஞேயம் அண்ட் அதோட பரிஜ்ஞாதா, அதாவது ஞானி அப்படின்னு அந்த 3 விதம் இருக்கு. அதுக்கப்புறம் 3 விதம் இருக்கு, அதாவது கரணம், கர்மம், கர்த்தா. சோ இந்த 6 விதத்துல இந்த மூன்றதை பத்தி அவர் இருக்கிற ஞானம், கர்மம் மற்றும் கர்த்தா, இந்த மூன்றும் 3 வகையாக இருக்கிறது, அந்த 3 குணங்களுக்கு தகுந்தாற் போல அப்படின்னு சாங்கிய யோகத்தில் கூறப்பட்டுள்ளது. அதை நீ கேளு அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ஞானங் ஞானங் கர்ம, ஞானங் கர்ம, அப்புறம் ரெஃபர் கொடுத்து ஞானங் கர்ம ச கர்த்தா ச, கர்ம ச கர்த்தா, அப்புறம் ரெஃபர், கர்ம ச க எல்லாமே குறில் எழுத்துகள், கர்ம ச கர்த்தா சத்ரிதைவ, சத்ரி ச மேல ஒரு ஆகாத் கொடுக்கணும், ஏன்னா த்ரீ த ஜாயிண்டா இருக்கிறதுனால சத்ரிதைவ குணபேததः, त्रिधैव गुणभेदतः, ரெண்டும் வருது, கொஞ்சம் கவனமா சொல்லணும். प्रोच्यते, प्रोच्य प्रो में रागात கொடுத்து प्रोच्यते குணசங்கியானே, குணச எல்லாமே குரல் எழுத்துக்கள், சங்கியா இங்கு க் யா மூணும் இருக்கு, சங்கியானே யதாவச்ருணு, யதா தா அது யதா இல்ல, யதாவச்ரு ராகாத் கொடுத்து இச் அண்ட் ச்ரு ஜாயிண்டா இருக்கிறதுனால யதாவச்ருணு தான்யபி, தான்ய தான் எடுத்து சொன்னா ஞ ஷார்ட் ஆயிடும், தான் ராகாத் கொடுத்து தான்யபி. श्यामला जी। जय श्री कृष्णा जी। जय श्री कृष्ण जी। ज्ञानं कर्म च कर्ता च
इतैव गुणभो ततः प्रोच्यते गुणसङ्ख्याने यथा वच्छृणु तान्यपि வெரி குட். தானியப்பின்னு பி எடுக்க வேண்டாம், தானியப்பி. அண்ட் த்ரிதைவ, तान्यपि கரெக்ட். அண்ட் த்ரிதைவ குண பேதத்தः போதத்தः சொன்னேன். அது கொஞ்சம் அந்த பேதத்தான்னு கரெக்ட் பண்ணிக்கணும். பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா இருந்து இந்த 2 இடம் மட்டும் கொஞ்சம் तैव गुणभेदतः த்ரிதைவ குண பேதத்தः. तैव गुणभेदतः பர்ஃபெக்ட் ஜி. Yes, प्रोच्यते गुण सांख्येन பகவான் சொல்றார். அதாவது 3 விதமான ஞானம், கர்மம், கர்த்தா அப்படிங்கறத சாங்கிய யோகத்தை சொல்லியிருக்கு. அதுவும் இந்த 3 விதமும், இந்த 3 விஷயமும் 3 குணங்களுக்கு தகுந்தாப்புல இருக்கும் அப்படின்னு பகவான் வந்து ரோச்சியதே குண சாங்கியேன என்ன சொல்லியிருக்கார்? ஞானம் கர்மச்ச கர்த்தாச்ச த்ரிதைவ குணபேதத்தः. சோ இந்த போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? பகவான் வந்து 3 விதமான தூண்டுதல்கள் இருக்கு, 3 விதமான சங்கிரகங்கள் இருக்கு இந்த ஒரு செயல்ங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னால. மாதிரி 6 விஷயங்கள் இருக்கு. அதுல பகவான் வந்து 3 இங்க எடுத்திருக்கிறார். 1 இந்த ஞானம். இந்த ஞானம் எதுல சேர்ந்துகிட்டு இருக்கு? அது வந்து இந்த தூண்டுதல்ல சேர்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? கர்மாவும் அதுக்கு அடுத்தாப்புல கர்த்தாவும் சொல்றார். இந்த கர்மா அண்ட் இந்த கர்த்தா இது ரெண்டுமே கர்மத்தின் சங்கிரகத்தில் இருக்கிறது. சோ ஒரு ஞானம் வந்தப்புறம் தான் ஒரு செயலை ஆரம்பிக்கிறது. சோ அதனால இந்த ஞானத்தை முதல்ல எடுத்துட்டு இருக்க. அதுக்கப்புறமா கர்த்தா முக்கியமா இருந்தாலும் அந்த கர்மமும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த கர்மம் தான் நடக்கிறது முதல்ல, அப்புறம் தான் அந்த கர்த்தாங்கிற ஒரு விஷயமே வருது. சோ அதனால அடுத்தாப்புல அவர் வந்து கர்மத்தை எடுத்துக்கிறார். அதுக்கப்புறமா கர்த்தாவை எடுத்துக்கிறார். சோ முதல்ல ஞானம், ஏன்னா அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் தூண்டுறது இந்த கர்மா பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த கர்த்தாவும் இந்த கர்மமும் அதுக்கு அடுத்தாப்புல வருது. சோ இந்த 3மே சாத்விகமாக இருந்ததுன்னா ஒருத்தன் வந்து இந்த கர்மமும் இந்த கர்மத்தின் பலனுக்கும் பிணைப்பில்லாமல் இருப்பார். இந்த 3மே, இந்த 3ல் ஏதாவது ஒண்ணு ராஜசீகமாகவோ தாமசீகமாகவோ இருந்தாங்கன்னா இந்த பிணைப்பு ஏற்படுகிறது. சோ இப்ப வந்து ஞானம் எடுத்திருக்கார், ஏன் நியாயத்தை எடுத்துக்கல? எதை அறிந்துக்கணுமோ மற்றும் அறிந்தவரை பற்றி நீ ஏன் எடுத்துக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன் நியாயம் பரிஜ்ஞாத்தா இது ரெண்டையும் எடுக்காம வெறும் ஞானத்தை மட்டும் எடுத்துட்டு இருக்கார்? தூண்டுதல்ல 3 விஷயம் இருக்கே, அதுல 2 தான் வந்து 1 தான் எடுத்துட்டு இருக்கார். ஏன்னா இத ஞானம் அறிந்தவர், அதாவது பரிஜ்ஞாத்தா சொல்றோம், அறிந்த ஞானி அறிந்தவர். அவர் வந்து இந்த கர்மத்தையோட பிணைப்பு எடுத்தோன்னு அவரே கர்த்தாவாயிடுறார். சோ இந்த 3 விதமான கர்த்தா பத்தி பேசச்ச இந்த ஞானியும் வந்துடுறாரு. ஏன்னா அந்த ஞானி வந்து பிணைந்திருந்தானா கர்த்தாவாயிடுறார். இந்த ஞானி இதை அறிந்தவர் 3 விதமாக எப்ப ஆவார்னா அந்த 3 குணங்களோட சேர்ந்தாதான் ஆவா. அந்த 3 குணங்களும் ஒரு சேர்ந்து வந்தோடனே அவர் வந்து ஒரு கர்த்தாவா மாறிடுவார். அப்ப அந்த கர்த்தா பத்தி 3 குணங்கள் பத்தி எனிவே அவர் சொல்றார்.
அடுத்தது நியாயம் பத்தி ஏன் சொல்லலை அப்படின்னா, நியாயம்னா வேறு வேற விஷயங்கள், இதுதான் நியாயம். எதை அறிய வேணுமோ அது. ஆனா இதை அறிய வேணும்னு ஏன் ஆறுதுன்னா, அந்த அறிஞ்சதுனால நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். அதனால்தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கும். சோ இது எதை அறிஞ்சுக்கணும், எது நியாயம்ங்கிறது, எது நமக்கு சுக்கம் கொடுக்கிறதோ அதுதான் நியாயம். அதனால பகவான் 36ல இருந்து 39வது ஸ்லோகத்துல இந்த சுகத்தை பத்தி, சுகமே 3 விதமாக இருக்கிறது அப்படிங்கறது சொல்லிடுறது. அதனால இந்த நியாயத்தை எடுத்துக்கல. அடுத்தது இந்த கருவிகளையும் எடுத்துக்கல. காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா, இந்த காரணம்ங்கிறது இந்த 5 இந்திரியங்களும் இந்த மனதும் தான். இந்த இந்திரியங்கள் மூலமும் இந்த மனதின் மூலமும் மனிதன் எந்த ஒரு கர்மா பண்ணாலும் அதை பண்ண வைக்கிறது இந்த புத்தி தான். சோ பகவான் இந்த புத்திய 30ல இருந்து 32வது ஸ்லோகத்திலே அதோடு திரிவிதம் பத்தியும் சொல்லிடுறார். சோ அதனால பகவானை பார்த்தீங்கன்னா, இந்த ஞானி ஆர் பரிஜ்ஞாதா அவரை விட்டா பாக்கி எல்லா விஷயத்தையும் இந்த 6ல 5 விஷயத்தையும் இங்க 3 விஷயத்தை எடுத்துட்டு இருக்கார். அதுக்கு அடுத்தாப்புல 30ல இருந்து 32ல இந்த அனுபவத்தை பத்தி சொல்றதுனால இந்த காரணங்கள் அதுல கருவிகள், காரணங்கள் அது அதுல அட்ரஸ் ஆயிடுறது. அப்புறம் சுகானுபவம், இந்த சுகத்தை பத்தியும் பிரிச்சு சொல்றதுனால நேயம், எதை அறிய வேணுமோ, எதை அறிய வேணும்னா எது நமக்கு சுகத்தை தருதோ அதுதான் நமக்கு அறிய வேண்டும் என்று சொல்கிறோம். அதனால அதையும் 36ல இருந்து 39வது ஸ்லோகத்துல கவர் பண்றார். ஆனா இங்க ஞானம், கர்மம், கர்த்தா இந்த 3 விதத்தை திரிவிதா அப்படிங்கிற 3 விதம் அப்படிங்கிற. ஏன் இந்த 3 விதம்னா, அந்த 3 குணங்களுக்கு தகுந்தாப்புல சத்துவகுணம், ரஜசகுணம், தமசகுணம் இந்த 3 விதத்துக்கு தகுந்தாப்புல அதுலேயும் தான் வருகிறது. சோ அந்த கனெக்ஷனால் தான் இந்த 3 விதமாக இருக்கிறது இந்த ஞானம், கர்மமும், கர்த்தாவும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஞானம் கர்மச்ச கர்த்தாச்ச திரிதைவ குண பேதத யதாவத். இதே இந்த யதாவத் இதைதான் சாங்கிய யோகத்தை சொல்லியிருக்கார். 3 குணங்களை பத்தி, இதை பத்தி தான் நானும் இங்க திருப்பியும் சொல்றேன். ஸ்ருணு அப்படிங்கிறது. சோ இத கேளு, கவனமாக கேளு. ஏன்னா இந்த இதுல இருந்து 3 விதத்திலையும் இந்த சாத்விக குணம்தான் நம்மளை பகவானுடன் சேர்த்துவிடும். பகவான் மோட்சம் கிடைக்கிறதுக்கான பாதை இந்த சாத்விக ஒரு பாதை தான். அப்பதான் நமக்கு இந்த பிணைப்புகள் எல்லாம் போகும். இந்த ராஜசீகமோ தாமசீகமோ இருந்தாக, ராஜசீகமா இருந்தாங்கன்னா நமக்கு இந்த மரணம், ஜனனம் அந்த சைக்கிள்லயே நம்ம இழுத்துன்னு போயிடும். தாமசீகமா இருந்தா நமக்கு நம்மளை நரகத்துக்கு எடுத்துன்னு போயிடும். 84 லட்ச யோனிகள்ல நமக்கு திருப்பி பறந்து வர வேண்டியிருக்கும். சோ அதனால அந்த சாத்விகம் தான் நமக்கு வேணும். இந்த ராஜசீகமும் தாமசீகம் நம்ம விடணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக பகவான் ஸ்ருணு, கேளு நான் என்ன சொல்றேன். சோ போன ஸ்லோகத்துல நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்க. ஞானம், ஞேயம், பரிஜ்ஞாதா. சோ ஞானம் எந்த ஒரு விஷயமோ அதுக்கான ஒரு மீனிங் தருது, ஒரு அர்த்தம் தருது. அந்த விஷயம்தான் ஞேயம். சோ அந்த அர்த்தமும் அந்த விஷயமும் தான் இந்த ஜீவனத்துக்கு வருது தான் பரிஜ்ஞாதா.
அந்த ஜீவா இந்த பரிஞாத்தா இதை அங்கேயே விட்டுட்டான்னா ஒண்ணுமே ஆகிறது இல்லை, அங்கேயே நமக்கு கதை முடிஞ்சிருது. ஆனா இந்த இந்த விஷயத்துக்கு பின்னால இந்த ஜீவா தன் மனசை விட்டுதுன்னா, அப்ப நம்ம தன்னோட இந்திரியங்களை கொடுத்து மனசை மூலமாக, இந்த புத்தி மூலமாக இந்த மனசுக்கும் இந்த இந்திரியங்களுக்கும் ஒரு கமாண்ட் கொடுத்து அந்த அந்த விஷயத்தை பண்ண சொல்லுது. அந்த சமயத்துலதான் இந்த ஜீவாங்கிறது கர்த்தாவாயிடுறது. அந்த பண்ண வேண்டிய விஷயம் கர்மமாகிறது. அண்ட் அதை அனுபவிக்கச்சு அது போக்தாவாயிடுது. சோ இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, எப்பப்பெல்லாம் நாம் தான் பண்றோம் அப்படிங்கிற நம்ம கர்த்தாவாயிடுறோம்னா, அவர் போக்தா அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம்னா, அப்பெல்லாம் நான் தான் அந்த ஜீவா அப்படிங்கிறது, தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு, அந்த அகங்காரம் நமக்குள்ளேருந்து வருது. அதுதான் நமக்கு அழிக்கணும். ஏன்னா எதெல்லாம் அசத்தோ, எது நித்தியமான மாறாத சத்தியமோ, சத்தியம் இல்லையோ, எது அசத்தோ, அது எல்லாம் பிரகிருதியில இருக்கு. அண்ட் பிரகிருதியில எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதுல எல்லாமே குணங்களோட விளையாட்டு தான் நடக்கிறது. சோ எப்படி இந்த கர்மங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சதுன்னா, நம்ம இந்த பிணைப்பிலேருந்து வெளியில வந்துடலாம். சோ இந்த குணங்கள் பத்தியான விஷயங்கள் சாங்கிய யோகத்துல கொடுத்திருக்கு. சோ இந்த 3 விஷயங்கள், இந்த ஞானம், இந்த கர்மம் மற்றும் இந்த கர்த்தா, இந்த 3 விஷயமும் சாத்விகமா, ராஜசீகமா, தாமசீகமா, அது எது நமக்கு எந்த மாதிரியான குணம் நம்மள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சதுன்னா நம்ம இதுல இருந்து வெளியில வந்துடலாம். சோ இந்த 3 விஷயமும் எது சாத்விகம், எது ராஜசீகம், எது தாமசீகம் ரொம்ப பிராக்டிக்கலா பகவான் சொல்லி கொடுக்கிறார். இது அடுத்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஞானத்தை பத்தி, ஞானம் எப்படி 3 விதமாக இருக்கிறது அப்படிங்கிறது 20வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார். சர்வபூதேஷு ஏனைகம் பாவமவ்யயமீக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். சர்வ எல்லா பூதேஷு உயிரினங்கள், ஏன எதனால், ஏகம் ஒரு, பாவம் உணர்வு, அவ்யயம் அழியாதது, ஈக்ஷதே கண்ணோட்டம், அவிபக்தம் பிரிக்க முடியாதது, விபக்தேஷு பலவித தன்மையில், தத் அந்த ஞானம் ஞானம், வித்தி அறிந்து கொள், சாத்விகம் எந்த ஞானத்தால் ஒருவர் வேற்றுமையான உயிரினங்களில் ஒரு அழியாத பிரிக்க முடியாத உணர்வை காண முடிகிறதோ அறிந்து கொள், அந்த ஞானம் சாத்விகம் அப்படின்னு பகவான் ரொம்ப அழகா ஞானம் என்ன அப்படிங்கிறத, சாத்விகமான ஞானம் என்னங்கிறது ஒரு 2 லைன்ல சொல்லிவிட்டார். ஒவ்வொரு ஷனா பார்க்கலாம். சர்வ பூதேஷு, சர்வ ரப்பார், பூ நெடிலெழுத்து, தே நெடிலெழுத்து, ஷு ஷார்ட் ஆயிடும். சர்வ பூதேஷு ஏனைகம், ஏனை ரெண்டுமே நெடில் எழுத்துகள், நை ஐ அழுத்தி சொல்லணும். ஏனைகம் பாவமவ்யயமீக்ஷதே, பாவ மவ்யய மவ்ய மீதாக கொடுத்து பாவமவ்யய 2 இருக்கு. மீக்ஷ மீ மேல ஆகாத் கொடுத்து, ஏன்னா இக்கன் ஷ ஜாயிண்டா இருக்கிறதுனால மீ மேல ஒரு ஆகாத் கொடுத்து மீக்ஷதே. சர்வபூதேஷு ஏனைகம் பாவமவ்யயமீக்ஷதே
அவிபக்தம் விபக்தேஷு. அவி ரெண்டுமே குறில் எழுத்துக்கள். பக்தம் பமிதாக கொடுத்து பக்தம் விபக்தேஷு. விபக்தே தே நெடில் எழுத்து, ஷு ஷார்ட் ஆயிடும். விபக்தேஷு தஜ்ஞானம். தஜ்ஞா இஜ்ஜு இஜ்ஜு ஞா மூணு இருக்கு. தஜ்ஞானம் வித்தி. வித்தி வி மேல் ஆகாத் கொடுத்து வித்தி சாத்விகம். சாத் இத்து அப்புறம் வி வருது. சாத்விகம். அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். सुभाषिनी जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। सर्वभूतेषु येनैकं भावमव्ययमीक्षते अविभक्तौ विभक्तेषु तज्ज्ञानौ विद्धि सात्विकम्। சூப்பர். வித்தி जय श्री कृष्ण। கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கோம் எக்ஸ்ட்ராவா. அதெல்லாம் பர்ஃபெக்ட். அவ்வளவு அழகா சொன்னாரு. வெரி நைஸ். थैंक यू सर, मुयற்சி பண்றேன். थैंक यू। जय श्री कृष्ण। सर्वभूतेषु येनैकं भावमव्ययमीक्षते अविभक्तं विभक्तेषु. எல்லா உயிரினங்களும் எல்லா விஷயங்களும் அவளுக்கு தனிப்பட்ட ஒரு தனித்தன்மை கிடையாது. எல்லாமே ஒன்றுதான். ஆனா அதெல்லாம் தனித்தனியா இருக்கிற மாதிரி இந்த ஈஸ்வரனோட வியாபித்தது இருக்கிற எல்லா இடத்துலயும் அவர் தனித்தனியா அந்த உயிரினங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது, வியாபித்திருக்கிறது ஈஸ்வரன் தான். ஆனா அறியாமையால மனிதன் எல்லாமே தனித்தனியாக பார்க்கணும். இந்த அறியாமை போயிடுச்சுன்னா இந்த ஞானம் வரும். அதான் சாத்விக ஞானம். எல்லா விஷயத்திலையும் எல்லா உயிரினங்களிலும் இந்த ஈஸ்வரன் தான் வியாபித்திருக்கிறான் அப்படிங்கிறது புரியறது தான் சாத்விக ஞானம். சோ இந்த ஞானம் வந்தோன்னு எல்லா உயிரினங்களும் எல்லாம் அழிய போகிறது. எல்லா உடம்புகளிலும் எல்லா தேகத்திலும் இந்த அழிவே இல்லாத ஈஸ்வரனை காண முடியுது. இதுதான் 13வது அத்தியாயத்திலும் 27வது ஸ்லோகத்துல சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யத்யை யப் பஷ்யதி ச பஷ்யதி. அப்படி யார் பார்க்கிறாளோ அவதான் பார்க்கிறா அப்படின்னு சொல்லுங்க. ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் ஒன்றுதான் அப்படின்னாலும் அவரை பிரிவுபடுத்த முடியாது. இருந்தாலும் தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு உயிரினங்களிலும் இருக்கிற மாதிரி தெரியுது. அவிபக்தைச்ச பூதேஷு விபக்தமிவச்ச ஸ்திதம். எல்லாமே ஸ்பேஸ் தான். இருந்தாலும் எவ்வளவுதான் வால் போட்டாலும் அந்த ஸ்பேஸ் கண்டினியூஸா தான் இருக்கு. அதே மாதிரி ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்கார். அதனால நம்ம ஒரு உயிரினங்கள் வர்றதுனால அந்த ஸ்பேஸ்ல ஒன்றும் சேஞ்ச் ஆகுது இல்லை. அந்த ஸ்பேஸ் கண்டினியூஸா தான் இருக்கு. அந்த வால்ஸ் தான் தனித்தனியா இருக்கு. சோ இந்த மாதிரியான யார் பார்க்கிறாளோ அவளுக்கு ஒரு பிணைப்பும் கிடையாது, ஒரு ராகமும் கிடையாது, ஒரு துவேஷமும் கிடையாது. அதனால்தான் இவ தனித்தனியா பாக்குறா. தனித்தனியா பார்க்காம எல்லாமே ஒன்றாக பார்க்கிறாங்கிறது ஒரு கிரைட்டீரியனே இதுதான். அவளுக்கு ராகம் துவேஷம் கிடையாது. தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். இந்த மாதிரியான நாலேஜ் இதுதான் சாத்விகம். ஏன் இது சாத்விகம்? ஏன்னா இந்த சாத்விக ஞானம் வந்தாதான் நமக்கு இருக்கிற எல்லா பிணைப்புகளும் உயிரினங்கள்டையும் வஸ்து பொருள்கள்லையும்
இருக்கிற இந்த பிணைப்புகள்லாம் போகும். ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம பகவானை பார்ப்போம். சோ இந்த பிரபஞ்சமே நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, நம்மளோட இந்திரியங்கள்னால இந்த வஸ்துவெல்லாம் பார்க்கிறோம். இந்த இந்த இந்திரியங்களை யார் பார்க்கறான்னா, நம்மளோட புத்தி பார்க்கிறது. புத்திக்கு தான் இந்த இந்திரியங்கள்லாம் தெரியறது. இந்த இந்த புத்தியை தான் பார்க்கிறோம். சோ எல்லாத்தையும் பார்க்கிறது இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறது நம்மளோட இந்திரியங்கள், இந்திரியங்களை பார்க்கிறது நம்மளோட புத்தி, நம்மளோட புத்தியை பார்க்கிறது நாம். நாம்ங்கிறதே பகவானோட ஒரு துளிதான். நாம் இந்த பகவானோட அந்த ஒளியில தான் நம்ம இருக்கோம். சோ என்னை எந்த ஒளியில நான் இருக்கேனோ அதுதான் எல்லா ஒளி, அதே ஒளிதான் எல்லார்கிட்டயும் இருக்கு. அந்த ஒளியின் சோர்ஸே இந்த ஈஸ்வரன் தான். அவருக்கு ஒரு பிரிவும் இல்லை. அவருக்குன்னு ஒரு ரூபம், ஒரு ஆகாரம் எல்லாம் இல்லை. அவர் ஒன்று, எல்லா இடத்திலும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறார், எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். அந்த ஒளி எல்லா இடத்திலும் பறக்கிற, எல்லா ஒளிக்கும் அந்த சோர்ஸும் எல்லாமே இந்த ஈஸ்வரன் தான். இதை அறிவது தான் சாத்விக ஞானம். சோ எல்லா உயிரினங்களெல்லாம் நான், நீ, அவன், அவள், அது எல்லாமே ஒரே ஈஸ்வரன்ல இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கறது பாக்குறது. சோ இந்த பகவான் இருக்கிற அந்த ஒளியில தான் நம்மளாம் இருக்கிற மாதிரி தெரிகிறோம். சோ இந்த ஒளிதான் சாத்விகமானது. அதனால்தான் 14வது அத்தியாயத்தை சாத்விகத்தை பத்தி என்ன சொல்றாரு? தத்திர சத்துவம் நிர்மலத்வா பிரகாஷ கமனாமயம் சுக சங்கேன பத்னாதி ஞான சங்கேன சானக. தத்திர சத்துவம் நிர்மல, இந்த ஒளிமயமானது சாத்விகமானது அப்படின்னு நம்மளை பார்த்தோம்னா, அந்த ஒளி அதான் ஈஸ்வரன். அந்த ஒளியோட துளிகள் தான் நம்ம, அந்த ஒளியில தான் நம்ம எல்லாம் ஒளியா தெரிகிறோம். ஆனா எல்லாமே ஒன்று. சோ நமக்கு இருக்கிற அந்த ஒளிதான் எல்லார்ட்டையும் இருக்கு. எல்லாருமே அந்த ஒளியோட ஒரு பிரதிபலிப்பு தான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா எல்லாருமே ஒன்றாக தெரிவார். இதுதான் சாத்விக ஞானம். சோ இந்த ஞானம், கர்த்தா, கர்மா, இந்த விஷயங்களை பத்தி போன ஸ்லோகத்துல ஆரம்பிச்சார் பகவான். சோ இப்ப பகவான் இந்த ஞானத்தை பத்தி அத விதவிதமா எந்த 3 விதமா இருக்கு, அந்த 3 விதமும் இந்த 3 குணங்களுக்கு தகுந்தாப்புல இருக்கு. இந்த 3 குணங்கள்னால இந்த நம்மளோட புத்தியும் நம்மளோட அறிவாற்றலும் மாறிடும். சோ அதனால ஒரு கார்டனை பார்த்தா ஒருத்தருக்கு இவ்வளவு அழகான ஒரு கார்டன் இங்க இருக்கே அப்படின்னு தோணும். இந்த சிட்டில வாழற ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும்? இவ்வளவு பெரிய கார்டன், இவ்வளவு பெரிய லேண்ட வேஸ்ட் பண்ணிருக்காங்க, இங்க 4 பில்டிங் போட்டா நல்லா இருக்கலாமே, அது ஒரு வேஸ்ட் அப்படின்னு தோணும். ஒரு பிசினஸ் மேன் அதை பார்த்தானா, இவ்வளவு பெரிய கார்டன் இருக்கு, இங்க இதுல ஒரு ரிசார்ட் போட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி போட்டு அதுல ஏதாவது விளையாட்டு எல்லாம் போட்டு வச்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதேதான், அந்த கார்டன் ஒன்றுதான், 3 விதமா பாக்குறோம். அதே மாதிரிதான் இந்த ஞானம்ங்கிறது 3 விதமாக இருக்குது.
ஏன்னா இதெல்லாம் பிரகிருதியில் இருக்கு. சோ எந்த மாதிரியான ஒரு ஞானம் எல்லாருலயுமே ஒன்னா பார்க்க முடியறதோ அதுதான் சாத்விக ஞானம். இப்போ ஒரு சமுத்திரம் தான், கடல் தான், எல்லாமே நீர் தான். ஆனா அதுல இருக்கிற அலைகள் தனித்தனியா பார்க்கலாம். அந்த அலைகள் தான் தனி, இந்த அலை தனி, அந்த அலை தனி அப்படின்னு பார்த்தாலும் அந்த அலையோட ஒரு அலை வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அலை சின்னதா இருக்கும், ஒரு அலை வந்து பல டிராப்ஸா இருக்கும், ஒரு அலை ஒரே டிராப்பா பெருசா வந்ததா இருக்கும். எல்லாம் தனித்தனி ரூபத்துல இருந்தாலும் எல்லாத்துலயுமே இருக்கிறது இந்த கடலின் நீர் தான் அப்படின்னு யாரால பார்க்க முடியறதோ அதுதான் சாத்விக ஞானம். இந்த பிரபஞ்சம் எல்லாமே தனித்தனியா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்கறது. ஆனா அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே, வியாபித்து இருக்கிறது எல்லாமே இந்த ஈஸ்வரன் தான். அந்த எலக்ட்ரீஷியனுக்கு தான் புரியுது. அந்த எலக்ட்ரிசிட்டி பலவித கேட்ஜெட்ல போனாலும் இருக்கிறது அதே எலக்ட்ரிசிட்டி தான். பலவிதமான ஜுவல்லரி இருந்தாலும் அதுக்குள்ள எல்லாமே இருக்கிறது தங்கம் தான் அப்படின்னு புரியுது. பாகவதத்துல ஒரு அழகான ஒரு வாக்கியம் வருது, வதந்தி தத் தத்துவவிதாஸ் தத்துவம் யத் ஞானம் அத்வயம். யாரு விதாஸ், யாருக்கு புரியறதோ நிஜத்தை, அவா சொல்றா ஒரே ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு, ஒரே ஒரு பகவான் தான் இருக்கார், ஒரே ஒரு ஈஸ்வரன் தான், ஒரே ஒரு லிங்க் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நம்ம வந்து இங்க பகவான் கிருஷ்ணரா பாக்குறோம், ஒரு அத்வய ஞான தத்துவமா பாக்குறோம். அதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது, அத்வயமா இருக்கு. அண்ட் அது ஒன்றுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு, அதான் பகவான். ஏன் பகவான் கிருஷ்ணரை நம்ம இப்படி பார்க்கிறோம்? ஏன்னா 4 விஷயமா பார்க்கலாம். சஜாத்திய பேத சூன்ய, அவரோட ஜாதியில யாரெல்லாம் பார்க்கறோ அவளுக்குள்ள வேற ஒன்றும் டிஃபரன்ஸே இல்லை. பகவான் கிருஷ்ணரா இருக்கட்டும், ராமரா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஈஸ்வரனோட அவதாரங்கள் தான். சோ அந்த ஜாதி பிரகாரம் பார்த்தேன்னா அவளுக்கு பகவான் கிருஷ்ணருக்கும் வேற யாருக்கும் ஒன்றும் டிஃபரன்ஸே இல்லை. சோ சஜாத்திய பேத சூன்யம், விஜாத்திய பேத சூன்யம். அதாவது டிஃப்ரெண்டா இருந்தாலும் அதுக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. இந்த ஜீவாத்மான்னு நமக்குள்ள இருக்கிற இந்த அழியாத மாற்றம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கட்டும், பிரகிருதிங்கிற மாறிண்டே இருக்கிற அழிய போகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ரெண்டுமே பகவான்ல இருந்து தான் வந்திருக்கு, ரெண்டுத்துமே அவர் தான் இருக்கார். சோ விஜாத்திய பேத சூன்யம், ஸ்வகத பேத சூன்யம். அதாவது தனக்குள்ளேயும் ஈஸ்வரனுக்குள்ளேயும் அவருடைய எல்லா பாகத்திலையும் எல்லா விஷயங்களும் நடக்குமா. பிரம்ம சம்ஹிதால ஒரு ஸ்லோகம் படிச்சதுல, அங்கானியஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜெகந்தி. அதாவது அவர் உடம்புல இருக்கிற எந்த ஒரு பாகத்தை எடுத்தாலும் அதால அவரை பஷ்யந்தி பார்க்க முடியுமா, பேச முடியுமா, நுகர முடியுமா, யோசிக்க முடியுமா, எல்லாமே உடம்புல அவரோட தனித்தனியா, தனித்தனி பேதம் ஒண்ணுமே கிடையாது. சோ ஸ்வகத பேத சூன்ய, சோ சஜாத்திய பேத சூன்ய, விஜாத்திய பேத சூன்ய, ஸ்வகத பேத சூன்ய அண்ட் ஸ்வயம் சித்தம். அவருக்கு எவரோட ஒரு தாங்குதலும் வேண்டாம்.
அவர் தானே சித்தமா இருக்கார். சோ இந்த 4 விஷயமும் பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருக்கிறதுனால பகவானை தான் நம்ம இந்த பகவத்கீதையில அவரை பகவானா பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்லோகங்கள் அவர் சொன்னது நம்ம கேட்டு இருக்கோம். சோ அந்த ஒண்ணுதான் பகவான் ஒண்ணுதான் ஒரே நிஜம். அவர் தான் எல்லாருக்கும் வாப்பிச்சிருக்கார். எவ்வளவு பேர் இருக்காளோ எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது அதே பகவான் தான், அதே ஸ்ரீகிருஷ்ணர் தான் அப்படின்னு யாரால பார்க்க முடியுமோ அந்த ஞானம் தான் சாத்விக ஞானம் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல ராஜசீக ஞானத்தை பத்தி சொல்றார். பிருத்தக்த்வேன து யஜ்ஞானன் நானா பாவான் பிருத்தக் விதான் வேத்தி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானோ வித்தி ராஜசம். பிருத்தக்த்வேன தனித்துவமான, து ஆனால், யத் எது ஞானம், நானா வேறு வேறு, பாவான் உணர்வுகள், பிருத்தக் விதான் பலவிதம், வேத்தி அறிவார், சர்வேஷு பூதேஷு எல்லா உயிரினங்களிலும், தத் அந்த ஞானம் ஞானம் வித்தி அறிந்து கொள், ராஜசம் ராஜசீகம். ஆனால் எந்த ஞானம் பலவிதமான உயிரினங்களில் தனித்துவமான வேறு வேறு உணர்வுகள் என்று அறிகிறதோ அது ராஜசீக ஞானம் என்பதான் சொல்ல. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். பிருத்தக்த்வேன, அது இல்ல, பிருத்தக்த்வேன இக்கு இத்து வே 3 ஜாயிண்டா இருக்கு. பிருத்தக்த்வேன து யஜ்ஞானன், யஜ்ஞா இஜ்ஜு இஜ்ஜு ஞ 3 இருக்கு. து யஜ்ஞானன் நானா பாவான் பிருத்தக் விதான், நானா பாவா எல்லாமே நெடுஎழுத்துகள். பாவான் பிரு வா மேல் ஆகாத் கொடுத்து நானா பாவான் பிருத்தக் விதான், பிருத்தக் இக்கு வருது, இக்கன் வி ஜாயிண்ட் த மேலே ஒரு ஆகாத் கொடுத்து பிருத்தக் விதான் வேத்தி சர்வேஷு பூதேஷு, வேத்தி 2 இத்து ஒரு இத்து தி, வேத்தி சர்வேஷு பூதேஷு, சர்வே வே வே நெடுலெழுத்து, ஷூ ஷார்ட் ஆயிடும். பூதே பூதே ரெண்டுமே நெடுலெழுத்துக்கள், தே எழுத்து சொன்னா ஷூ ஷார்ட் ஆயிடும். வேத்தி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானம் வித்தி ராஜசம். போன ஸ்லோகம் இந்த மாதிரி தஜ்ஞானம் வித்தி ராஜசம். उमा जी। जय श्री कृष्ण सर। पृथक्त्वेन तु यज्ञानं नाना भावान् पृथक् विधान् वेत्ति सर्वेषु भूतेषु तज्ज्ञानौ विद्धि राजसम्। जय श्री कृष्ण। Beautiful, perfect, very nice. Thank you. Jai Shri. पृथक्त्वेन तु यज्ञानं नाना भावान् पृथक् विधान्. இந்த உணர்ச்சிகள் தான் நிறைய ப்ரிடாமினண்டா இருக்கும் ராஜசீகத்துல. ஏன்னா ரஜஸ் குணம் இந்த உணர்ச்சிகள்ல இருந்து தான் வருது. ரஜோராஜாத்மகம் வித்தி கிருஷ்ணா சங்க சமுத்பவம். ரஜச குணம் தான் ரொம்ப, அதுல ராகம், இந்த பிணைப்புகள் இதெல்லாம் தான் மேலோங்கி இருக்கும். ராகம் துவேஷங்கள். சோ இதனாலதான் ஒருத்தர் எல்லாத்துலயுமே தனித்தனியா பாக்குறார். நான், நீ, இது மிருகம், இது பட்சி, இது பிளான்ட், இது தேவர்கள், இது பூச்சிகள், இப்படி தனித்தனியா பாக்குற அவார்டு. அந்த தனித்தனியான அதோட ஆகாரம் எப்படி இருக்கோ, அவார்டு பேர் என்ன, அவார்டு ரூபங்கள் என்ன, அவ எந்த மாதிரி செயல்கள் பண்றா, அது வச்சுண்டு அதெல்லாம் தனித்தனி
ஒரு கடல்ல இருக்கிற அலைகளுக்கு ஒவ்வொரு அலைகளோட ஒரு ஒரு துளிக்கும் தனித்தனி பேரை கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி அது. எல்லாமே அந்த அலை எல்லாம் கடல் நீர் தான் அப்படின்னு பார்க்காம, அந்த கடலில் நீர்ல இருக்கிற ஒவ்வொரு துளிக்கும் தனித்தனியா இருக்கு. அது பார்க்கறதுக்கு ஒண்ணு ரவுண்டா இருக்கு, ஒண்ணு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒண்ணு நீளமா இருக்கு, ஒண்ணு கனமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனி பேர் கொடுத்துட்டு பாக்குறவா. அதான் ஒன்றாக எதையுமே பார்க்க முடியறதில்லை அவனால. வேத்தி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானம் வித்தி ராஜசம். இந்த மாதிரியான ஞானம் எது மூலம் பலவிதமான விஷயங்களை தனித்தனியாக பார்க்க முடியாது, பார்த்துட்டு இருக்க முடியறதோ, ஒன்னொன்னும் தனித்தனி என்று என்கிற ஞானம் இருக்கிறதோ, அது ராஜசீகம். இப்ப நிறைய படம் பார்த்திருக்கோம். இந்தி படங்கள்லாம் பார்க்கிறோம், தமிழ் படங்களையும் நிறைய பார்க்கிறோம். ஒரு ஃபார்முலா நிறைய ரொம்ப பாப்புலரா இருக்கிறது. ரெண்டு ஹீரோக்கள் இருப்பா. அவ குழந்தையிலேயே தனித்தனியா ஆயிடுவா. அவ தனக்கு தானே அவ அந்த பாதி படம் வரைக்கும் தண்ணிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா இருப்பா, சண்டை போட்டு இருப்பா. ரெண்டு பேரும் இவரை கொலை பண்ணணுங்கிற அளவுக்கு அவளுக்கு ஒரு கோவத்தோட இருப்பா. அப்புறம் சடனா ஒரு சமயத்துல யாரோ இது மூலமாவோ அவளுக்கு புரியுது, நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகளோ ஆர் ட்வின்ஸோ, இது மாதிரி அந்த மாதிரி ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சோன்னா இணை பெரியா அப்படியே கட்டிண்டு புரண்டு ரெண்டு பேரும் சேர்ந்துண்டு அவளுக்கு காமனான ஒரு எதிரியை அடிக்க போயிடுவா. இது நார்மலா நடக்கு. நிறைய கதை பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒண்ணுமே மாறலை. ஆனா அவளோட ஞானம், அவளை ஈச்சதர் பத்தி அது மட்டும்தான் மாறி இருக்கு. தனித்தனியா பாக்குறத அவ ரெண்டு பேரும் தன்னைத்தானே ஒருத்தரை கொலை பண்றதுக்காக வரா. ஆனா நம்ம ரெண்டு பேரோடும் பீஜம் ஒன்றுதான் அப்படின்னு புரிஞ்சோன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துன்றான். நீயும் நானும் இணை பிரிவா, எனக்கு நீயும் டிஃபரன்ஸே இல்லை அந்த மாதிரி. சோ இந்த மாதிரிதான் ராஜசீகமா இருக்கிறவா இந்த மாதிரி தன்னைத்தானே இவன் நீ வேற நான் வேற அப்படின்னு அது இந்த இதுல ஒண்ணுமே மாறல. அந்த ஆளோட ஃபேஸ் இந்த மாதிரி இருந்தா அந்த ஃபேஸ் அப்படியேதான் இருக்கு. அவன் இப்படி இருந்தான்னா அப்படிதான் இருக்கான். இன்னொரு ஹீரோ அவனோட ஃபேஸும் டிஃபரன்ஸா இருக்கு. அந்த ஃபேஸும் மாறல, அவனோட குணங்கள், அவனோட உடம்பு மாறல, அவன் என்ன பண்றானோ அவனோட வேலை இது ஒண்ணுமே மாறலை. ஆனா அந்த ஞானம் மட்டும்தான் மாறுறது. சோ இது தனித்தனியா பாக்குறது ராஜசீக ஞானம். அந்த சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியா பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ராகமும் துவேஷமும் இருக்கு. ராகம் இருக்காது, துவேஷம் தான் இருக்கும். ஆனா தான் ஒன்று அப்படி தெரிஞ்சோன்னு எல்லாமே கலைஞ்சு போயிடுது. சோ இந்த மாதிரியான பாக்குறது சாத்விகம், இது ராஜசீகம். ஆனா ஒரு வியாபாரமான ஒரு விஷயம் வரைச்ச இந்த ராஜசீக ஞானம் தேவைதான். இப்போ ஒரு பிசினஸ் மேனே வச்சுங்கோ, அவன் எல்லாரும் நான் தான் அப்படின்னா அவனால பிசினஸ் பண்ண முடியாது. நான் கொடுக்கிறவன், நான் விற்கிறவன், நீ வாங்குறவன்கிற அந்த மாதிரியான அவர் தனித்தனியா பாக்குறதுதான் அவரால் பிசினஸ் பண்ண முடியும். ஆனா அவளே அந்த வீட்டுக்குள்ள வந்தோன்னு அந்த பிசினஸ் மேன் மாதிரி இருக்க முடியாது. எல்லாம் நாங்க எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு தான் பார்க்க முடியும். சோ அந்த குணங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம யாரை எப்படி பாக்குறோங்கிறதோ அது மாறிண்டே இருக்கு. நம்ம மாறி இருக்கிறவா முக்காவாசியம் எல்லாருமே இந்த ராஜசீக ஞானத்துலதான் இருக்கும். எல்லாருமே தனித்தனியா தான் பாக்குறோம். நான், நீ உனக்கு இந்த பேரு, இந்த உன்னோட ரூபம், நீ இது பண்ற அப்படின்னு மனிதர்களுக்குள்ளேயே நம்ம 10 விதமா பாக்குறோம். அப்புறம் மிருகங்களை தனித்தனியா பாக்குறோம். எல்லாத்தையுமே தனித்தனியாக பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி பாக்குறது ராஜசீக ஞானம் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அடுத்தது தாமசத்தை பத்தி சொல்ற.
யத்து கிருத்ஸ்னவதேகஸ்மின் கார்யே சக்தமஹைதுகம் அதத்வார்த்தவதல்பஞ்ச தத்தாமசமுதாஹ்ருதம். யத் எது தூ ஆனால், கிருத்ஸ்னவத் எல்லாமே இதுதான், ஏகஸ்மின் ஒன்று, காரியே செயல், சக்தம் ஒட்டிக்கொள்வது, அஹைத்துக்கம் காரணம் இல்லாமல், அதத்துவ அர்த்தவத் தத்துவம் அர்த்தம் இல்லாத, அல்பம் அல்பமான, ச மற்றும் தத் அது, தாமசம் தாமசம், உதாகிருதம் கூறப்படும். ஆனால் எந்த ஞானம் ஒரு அல்பமான விஷயத்தை எல்லாமே இதுதான் மற்றும் காரணம் இல்லாமல், தத்துவமோ அர்த்தமோ இல்லாமல் ஒட்டிக்கொண்டு இருக்கிறதோ அதை தாமசீகம் என்று கூறப்படும். பகவான் சொல்ற வருஷனா பார்க்கலாம். யத்து ஒரு இத்து அண்ட் து, யத்து கிருத்ஸ்ன கிரு அப்புறம் இத்து இஸ்ன மூணும் ஜாயிண்டா இருக்கு. யத்து கிருஷ்ணனு இக்கு கொண்டு வரக்கூடாது, ஏன்னா குருங்கிறது தனி எழுத்து. யத்து கிருத்ஸ்ன வதேகஸ்மின், யத்து கிருத்ஸ்ன வதேகஸ்மின், வதே நெடில் எழுத்து, கஸ்மின் கமிலாக கொடுத்து, யத்து கிருத்ஸ்ன வதேகஸ்மின் கார்யே காக்கப்புறம் கொடுத்து, கார்யே சக்த சமிலாக கொடுத்து, கார்யே சக்த மஹைதுகம் அதத்துவா அதத்துவா இத்து இத்துவா ரெண்டு இத்து இருக்கு. அதத்துவார்த்த வார்க்கப்புறம் ரஃபார் கொடுத்து, வார்த்த வதல்பஞ்ச வதல்பைந்த மேலாக கொடுத்து, அதத்துவார்த்தவதல அத்தத்துவார்த்தவதல்பஞ்ச தத்தாமசமுதாஹ்ருதம். தத்தாம அப்புறம் இத்து தா நடுவில் எழுத்து, தத்தாம சமுதாஹ்ருதம். விஜயலட்சுமி ஜி. சொல்றேன். யத்து கிருஷ்ணவதேகஸ்மின் கார்யே சக்தமஹைதுகம் அதத்வார்த்தவதல்பஞ்ச தத்தாமசமுதாஹ்ருதம். வெரி வெரி நைஸ். உண்மையாக சொன்னீங்க. அந்த அது மட்டும்தான் அது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதத்வார்த்த அத்தத்வார்த்தவதல்பஞ்ச. ரொம்ப அழகா சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். யத்து கிருத்ஸ்னவதேகஸ்மின் கார்யே சக்தம். ஒரு தாமசீக மனுஷன் இந்த உடம்பை, இந்த அழிய போகிற உடம்பை, அதோடு இருக்கிற அந்த பஞ்சபூதங்களை அதுதான் தான் என்று எண்ணின்றிருப்பா. நான் முதல்ல ஒரு குழந்தையா இருந்தேன், நான் இப்போ ஒரு வயதானவனா இருக்கேன், நான் இதே மாதிரி கிழவனா ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பார். நான் தான் இது எல்லாத்தையும், இந்த சுகங்கள் எல்லாத்தையும் போகம் பண்றவன் நான் தான், என்னை மாதிரி வேற எவருமே இல்லை, என்ன மாதிரி யார் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த மோகத்துல இருக்கா. ஆட்யோ விஜனவானஸ்மி கோன்யோஸ்தி சதுருஷோமயா யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய இத்யஜான விமோகிதாக. ஞான விமோகிதாக, ஞானத்தில் குழப்பம் இருக்கிறவா, என்னை மாதிரி யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவா, எனக்கு ஈடு யாருமே கிடையாது அப்படிங்கிறது, நான் தான் போகி, நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா. யத்து கிருஷ்ணவதேகஸ்மின் காரியே சக்தம் அஹைதுகம். அஹைதுகம் அப்படின்னா காரணம் இல்லாம, ஒரு ஒரு லாஜிக்கே இல்லாம, சாஸ்திர விதி பிரகாரம் இல்லாம,
தான் வந்து அழியாதது அப்படிங்கறது அறியாம தானும் அழியக்கூடியவன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவா. அதத்வார்த்தவதைப்பைஞ்ச அதத்வார்த்தவதைப்பம் அப்படின்னா ஒரு அர்த்தம் இல்லாத தத்துவத்தோட இருக்கிறவா. அதனால்தான் பகவான் இந்த ஸ்லோகத்துல ஞானம்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல. அது ராஜசீக ஞானம், இது சாத்விக ஞானம் அப்படின்னு சொன்னவர் இது தாமசிக ஞானம் சொல்ல. ஏன்னா தாமசிகமும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறதுக்காக. ஏன்னா இது அதத்வார்த்தவதைப்பம். தத்தாம சமுதாகிருத்தம், இதெல்லாம் தாமசம். ஏன்னா தாமசம் ஞானம்ங்கிறது ஒரு ஞானம்னே கிடையாது. அப்படின்னா ஏன் பகவான் இங்க சொல்றதுன்னா இந்த 3 விதம் சொல்லணுமே, இது ஞானம் இல்லை இருந்தாலும் அதை பத்தி சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்து இந்த தாமசம் இது, ஆனா ஞானம்னு ஒரு வார்த்தை இல்லாம சொல்ற. ஏன்னா தாமசிக ஞானம்ங்கிறது அசூர் ஆசுர சம்பத். அதனாலதான் இங்க ஞானம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அது ஞானமே இல்லை, இது வெறும் அறியாமை தான். தாமசமா இருக்கிறவாளுக்கு பசு புத்தி அப்படிங்கிறார். அதுல பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. சுகதேவஜி சொல்ற ராஜன்ட்ட, துவம் து ராஜன் மரிஷ்யேதி பசு புத்தி மிமாம் ஜஹி ந ஜாத பிராக பூதோத்ய தேகவத்துவம் ந நங்க்ஷ்யசி. ராஜன்ட்ட சொல்ற, நீ உன்னோட இந்த பசு புத்தியை விட்டு, இந்த பசு புத்தி என்ன உனக்கு சொல்லுதுன்னா, இந்த தேகம் முதல்ல இல்ல, அதுக்கப்புறமா பிறந்தது, அண்ட் இது வந்து மறைய போறது, அழிய போறது. அது வந்து தேகம், அது நீ இல்ல. நீ வந்து முதல்ல இல்லைங்கிறதும் இல்லை, நீ அதுக்கப்புறமா பிறந்தது அப்படின்னும் இல்லை, நீ அழிய போறது அப்படின்னும் இல்லை. உன்னோட பசு புத்தியில தான் இந்த மாதிரி தெரியறது, முதல்ல நான் இல்லை, இப்ப இருக்கேன், அப்புறமா அழிய போறேன் அப்படின்னு. அந்த மாதிரியான இல்ல நீ. நீங்கிறது முதல்ல நீ இல்லாம இல்லை, நீ இப்ப அப்புறமா பிறந்ததும் அப்படின்னும் இல்லை, நீ அப்புறமா அழிய போறது அப்படின்னும் இல்லை. அந்த மாதிரி நினைக்கிறது பசு புத்தி. அதுதான் இங்க தாமசீக ஞானம். ஏன்னா இது நிறைய பேர்கிட்ட இருக்கு. இப்ப குழந்தைகள்லாம் சொல்லுது, என்னை வந்து ராத்திரி வந்து பார்ட்டி பண்ண விடலைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நடமுடிக்க. நிறைய பிசினஸ்மேன் தன்னோட பிசினஸ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இன்னொருத்தரை கொலை பண்றதுக்கு கூட போறான், இன்னொருத்தருக்கு தீங்கு நடக்கணும் அப்படின்னு. நிறைய பொலிட்டீஷியன்ஸ் பத்தி நம்ம படிக்கிறோம், இந்த தேசத்துக்கே துரோகம் பண்ணி தேசத்துக்கான விஷயங்கள் எல்லாம் அதோட சத்ருகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நிறைய இந்த அதோட இந்த ஹாஸ்பிட்டல், நமக்கு உயிர் கொடுக்கிற இந்த ஹாஸ்பிட்டல், அதுலயும் வேண்டாத இந்த பணத்துக்காக நிறைய பேர் இந்த டெஸ்ட் பண்ணு, அது அவளுக்கு தீங்குதல் நடந்தாலும் பரவாயில்ல, இந்த டெஸ்ட் பண்ணிக்கோ, இந்த மாத்திரையை சாப்பிடு, அந்த மாத்திரைனால அவளுக்கு கஷ்டம்தான், அந்த அந்த நோயாளிக்கு தெரிஞ்சொன்னும் பண்றா. ஏன் எல்லாம் அல்பமான இந்த பைசாக்காக. இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்குது. இதெல்லாம் தான் இந்த தாமசீகம். ஒரு சின்ன அல்பமான ஒரு விஷயத்துக்கு அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துண்டு. இது மாதிரிதான் அதத்வார்த்தவாத், நிஜத்தை பத்தி ஒரு ஒரு கன்சிடரேஷனே இல்லாம பண்றது. அதனால்தான் பகவான் இது தாமசீகம், இது ஞானம் இல்லை, இது அத்தத்வார்த்தவாத் அப்படின்னு பகவான் சொல்லுவார். பகவான் வந்து 3 விதமான ஞானத்தை பத்தி இன்னைக்கு படிச்சோம். சாத்விக ஞானம், அதுல என்ன நினைக்கிறதுன்னா எல்லாமே ஒரே எசன்ஸ் தான், எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு பாக்குறது. ராஜசீக ஞானம் எல்லாருமே தனித்தனியா பாக்குறது. தாமசீகம்ங்கிறது இந்த உடம்புதான் ஆத்மா அப்படின்னு நினைச்சுன்னு தெரியுது.
அதுக்காக ஒரு தத்துவார்த்தமா நிஜம் எது 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 சாஸ்திர விகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்க்காம யாரு வேணாலும் எந்த விதமானவங்களும் ட்ரீட் பண்ண வேண்டியது, கொலை பண்ற அளவுக்கு வேணாலும் போக வேண்டியது. சோ இந்த மாதிரி 3 ஞானங்கள் 3 விதமாக இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு படிச்சோம். பாக்கி எல்லாத்தையும் பத்தியான டிஃபரன்ஸுங்களை அப்புறமா அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna, sir. Thank you, sir. Thank you, sir. Jai Shri Krishna. Thank Jai you, Shri Shri Krishna, Krishna, sir. sir. Thank you. Thank you. Thank you, sir. Have a nice weekend. Thank you, sir. நல்ல Saturday, Sunday. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir.